Good evening, student. இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் மேத்ஸ்ல அளவைகள் மெஷர்மெண்ட்ஸ் அதுல 4.1 எக்ஸசைஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம மூணாவது கணக்கு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஃபோர்த் சம்ல இருந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? லாஸ்ட் டூ கிளாஸ் நீங்க இந்த மெஷர்மெண்ட் சம் ரிலேட்டடா சிமுலேஷன்ஸ் பார்த்துருந்தீங்க. சோ இந்த கிளாஸ்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு கேம் மாதிரி நான் உங்களுக்கு இந்த சிமுலேஷன்லயே கேம் மாதிரி காட்டுறேன். நீங்க ஆன்சர்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா சாட் செஷன்ல கொஞ்சம் ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் கிளாஸ் இன்ட்ராக்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ராக்ஷன் செஷன் பார்த்துட்டு அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போகலாம். ஓகேங்களா? Compare and convert metric units of weight அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 grams அப்படின்னா எவ்வளவு மில்லிகிராம்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு தெரியும் 5000 மில்லிகிராம்ஸ். கிராம்ஸ மில்லிகிராம்ஸா கன்வெர்ட் பண்றது எப்படின்னு நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல சொல்லி கொடுத்திருந்தேன். அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிமுலேஷன் வேணாலும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. ஒன் செகண்ட். நம்ம கிராம் மில்லிகிராம் கன்வெர்ட் பண்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல காமிச்சிருந்தேன். சரியா? சோ இப்போ கிராம்ஸ் டு மில்லிகிராம்ஸ். சரியா? இப்போ இந்த சிமுலேஷன் பாத்தீங்க அப்படின்னா 9.76 கிராம்ஸ் மில்லிகிராமா, இப்ப இது கிராமா இருந்தத மில்லிகிராமா கன்வெர்ட் பண்ணும்போது 9760 மில்லிகிராம்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இங்க 5 கிராம்ஸ் அப்படிங்கிறது இங்க என்ன பண்ணிருக்காங்க? 9.76 தௌசண்ட் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப இங்க என்ன வரணும்? 1000 மல்டிப்ளை பண்ணப்போ 5000 மில்லிகிராம்ஸ். சப்மிட். So our answer is correct. 2 grams அப்படிங்கிறது 2 into 1000 is equal to 2000 milligrams. So grams milligrams convert பண்ணும்போது 1000 ஆல multiply பண்ணணும். So அப்ப 1000 ஆல multiply பண்ணும்போது 2 into 1000 2000 milligrams அப்படின்னு சொல்லிட்டு வரும். So அப்ப இங்க என்ன வரும்? 2000. ஆன்சர்ஸ் தெரிஞ்சதுன்னா சாட் செஷன்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இன்டராக்டிவா இருக்கும் செஷன். ஓகே. ஸோ அடுத்தது 7 கிராம் இஸ் ஈக்குவல் டு 7000 கிராம மில்லிகிராமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 1000 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 9 கிராம் இஸ் ஈக்குவல் டு 9000 மில்லிகிராம்ஸ். 6 grams is equal to 6000 milligrams. So answer சொல்றீங்க. பட் நீங்க ஆப்ஷன்ஸ் dash kilograms is equal to 33,000 grams அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதே சிமுலேஷனுக்கு போங்க. என்ன கொடுத்திருக்காங்க? இங்க எத்தனை கிலோகிராம் 3000 கிராமா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ இதை அப்படியே டிராக் பண்ணி கிராம்ஸ் கொண்டு வாங்க. இப்போ இது கிராம்ஸ்ல இருக்கு. நீங்க கிலோகிராம் கிலோகிராமுக்கு மாத்துறீங்க அப்படின்னா 9.76 டிவைடட் பை 1000 போட்டுருக்காங்க. அப்போ இப்போ 3000 டிவைடட் பை 3 போட்டீங்கன்னா 3 kilograms is equal to 3000 grams. 1000 ஆல டிவைட் பண்ணணும். 3000 டிவைடட் பை 1000.
So அப்போ 3 வரும். Dash kilograms is equal to 7000 grams. 9.76 grams இருக்கிறத 1000 டிவைட் பண்ணா கிலோகிராமா மாறும். அதே இங்க வந்து கிராம்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா டிவைடட் பை 1000 போட்டீங்கன்னா 7 kilograms is equal to 7000 grams. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இதுல உங்களுக்கு 20 questions 8 kilograms is equal to 10,000 grams. இப்போ இது வரைக்கும் நம்ம 8 questions அட்டெண்ட் பண்ணிருக்கோம். 8 questions கரெக்டா வந்து இப்போ 4 grams is equal to dash milligrams. சோ நீங்க ஆன்சர் சொன்னீங்க, நான் சப்மிட் பண்றேன். சாட் செஷன்ல ஆன்சர்ஸ் இன்டராக்டிவா கொடுக்குறீங்க. ஸோ அந்த ஆன்சர்ஸ் நான் சப்மிட் பண்றேன். நமக்கு வந்து செஷன் வந்து இது வரைக்கும் நம்ம 9 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ 4 கிலோகிராம் 4000 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ சப்மிட் பண்றேன், கரெக்டான்னு பார்ப்போம். ஸோ இப்போ 10 அவுட் ஆஃப் 10 நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம செஷன்ல கேள்வி பார்த்திருக்கோம். 10 கேள்விக்கும் நீங்க ஆன்சர் சொல்லிருக்கீங்க. ஸோ இந்த 10 கேள்வியிலுமே 10மே கரெக்ட். இப்ப சிமுலேஷன் நான் எதுக்காக உங்களுக்கு காமிச்சேன் அப்படி சொல்லி கொடுத்தோங்கிறது புரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம அதை வந்து ஹிண்ட் நம்ம வந்து தாராளமா எடுத்துக்கிறதுக்கு முடியும். சரிங்களா? அதாவது அந்த ஹிண்ட்டை வச்சுதான் நம்மளால இந்த சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்றதுக்கு முடிஞ்சிருக்கு. இல்ல அப்படின்னா நம்மளால கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ண முடியாது இல்லைங்களா? சோ இப்ப நம்ம நம்மளுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு போயிடலாமா? நம்மளுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 4.1ல தேர்ட் கொஸ்டின் வரைக்கும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஃபோர்த் சம்லேருந்து நம்ம இப்ப பார்க்கணும் இல்லையா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4 and 5 ஒன் டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் மல்டிப்ளை த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் டிவைட் த ஃபாலோவிங்னு சொல்லிட்டு ஒரு 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் கொஸ்டின். ஃபோர்த் சம் இஸ் மல்டிப்ளிகேஷன், பெருக்குதல். 5வது கணக்கு டிவிஷன், வகுத்தல். ஓகே, இதுதான் உங்களுடைய கேள்வி. சரிங்களா? சோ இதுக்கு நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வருது அப்படிங்கிறது இப்ப பார்க்க போறோம். சரியா? ஓகே, question number 4. 4 first question, multiply the following. பெருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் எழுதிக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். இப்ப நம்ம நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அடிஷன் பார்த்திருப்பீங்க, சப்ராக்ஷன் பார்த்திருப்பீங்க, மல்டிப்ளிகேஷனும் அதே மாதிரிதான் ஈஸி. நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் எப்படி வந்து இது வரைக்கும் பண்ணினோமோ சேம் லைக் தட். என்ன இங்க வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஃபோர்த் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 4 kilogram 300 gram into 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இப்போ நீங்க நார்மலா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4.300 into 7 இப்படி போட்டு எடுத்து ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. முதல்ல உங்களுடைய நார்மல் பாயிண்ட் வச்சுக்கோங்க, டெசிமல் பண்ற மாதிரி. 700 700 7 3s are 21. 7 3 21, மீதி 2. இங்க புள்ளி வச்சுக்கோங்க. 7 4 28, 28 கூட்டம் 2 30. சோ அப்ப இங்க எழுதும் போது which is equal to 30 kilogram 100 gram. 30 kilogram 100 gram. ஓகேங்களா?
சோ உங்களுடைய நார்மல் மல்டிபிளிகேஷன் நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வராது. ஓகே, ரெண்டாவது கேள்வி இதுலயே செகண்ட் கொஸ்டின். 17 kilogram 750 gram into 8 equal to என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கணும். நீங்க எப்பயும் பண்ற மாதிரி பண்ணுங்க. இங்க கீழே போட்டு அதை டெலீட் பண்ணிடுவேன். 17.750 into 8 800 8 5 40க்கு சைபர் மீதி 4 8 7 56 8 7 are 57 56 plus 4 is 60 60க்கு 0 பேலன்ஸ் 6. ஸோ இந்த இடத்துல டாட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 8 7 56 62 56 கூட்டல் 6 62. ஸோ 62க்கு 2 இங்க போட்டுட்டீங்க, பேலன்ஸ் 6 மேல கேரி ஃபார்வர்ட். 8 1s are 8 8 plus 6 is 14. ஸோ 142 kg. இங்க கிராம்ஸ்ல எல்லாமே 0. ஸோ therefore 142 kg. ரெண்டாவது கேள்வி. ஓகே, தேர்ட் கொஸ்டின். $25 kilogram 550 gram into 4. So 25.550 into 4. 400 4 5s are 20 balance 2 4 5s are 20 20 plus 2 is 22 22 to 2 இங்க போடுவீங்க, பேலன்ஸ் 2 கேரி ஃபார்வர்ட். 4 5 20 20 கூட்டல் 2 22க்கு 2 பேலன்ஸ் 2 அகைன் கேரி ஃபார்வர்ட். 4 2 8 8 கூட்டல் 2 10 102. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 102 கிலோகிராம் 200 கிராம். ஓகே, இதுல நாலாவது சப்டிவிஷன் 72 கிராம் 350 மில்லிகிராம் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின். இந்த அளவுகள் எல்லாமே யூனிட்ஸ் எல்லாமே கரெக்டா போடல அப்படின்னா மார்க் கட் பண்ணுவாங்க. சரியா? into 5 பட் நார்மலா மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க. 500 5 5 25க்கு 5 மீதி 2 13 15 2 17க்கு 7 மீதி 1 10 11க்கு 1 பேலன்ஸ் 1 36 361 கிராம் 750 மில்லிகிராம். ஓகே, சோ நமக்கு நாலாவது கொஸ்டின்ல 4 சப்டிவிஷன் சம் கொடுத்திருந்தாங்க. எல்லாமே கிளியரா? ஃபோர்த் கொஸ்டின்ல 4 சப்டிவிஷன்ஸ் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆர் கிளியர்? ஓகே, இப்போ ஒரே ஒரு டவுட் கேட்டிருக்காங்க சாட் செஷன்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிலோகிராமும் கிராமும் கொடுத்தாலும் இல்ல மில்லிகிராமும் கிராமும் கொடுத்தாலும் ஒரே மாதிரிதான் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். மல்டிபிளிகேஷன் அப்படிங்கிற விஷயம் எந்த இடத்துல பண்ணினாலும் ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம். மெத்தட்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. நம்ம போடக்கூடிய அந்த யூனிட்ஸ் அலகுகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மட்டும்தான் அந்தந்த கணக்குக்கு ஏற்றவாறு அது மாறும். அந்தந்த சம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்ப ஏரியா கால்குலேட் பண்றோம்னா ஸ்கொயர் யூனிட்ஸ், வால்யூம் கால்குலேட் பண்றோம்னா கியூபிக் யூனிட்ஸ்,
measurements calculate பண்ணோம்னா gram, kilogram, liters. So based upon the questions, it will change the units. But உங்களுடைய மல்டிபிளிகேஷன் அப்படிங்கிறது மாறாது. எந்த கணக்கு நீங்க வந்து எந்த சம் எடுத்தாலும் மல்டிபிளிகேஷன்ங்கிறது எப்பவுமே ஸ்டாண்டர்ட். சோ அடுத்தது 5வது கேள்வி. ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் வந்து டிவிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. டிவிஷன்ல ஒரு கணக்கா பார்க்கணும். ஓகே, நார்மல் வகுத்தல் தான், பட் இருந்தாலும் ஒவ்வொரு சம்ஸா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? 99 கிலோகிராம் 990 கிராமா? ஆமா, 990 கிராம் divided by 3. ஓகே, சோ இதுவுமே எப்படி போடுறீங்க அப்படின்னா நம்ம நார்மல் டிவிஷன் தான். ஓகேவா, எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 99 இந்த பாயிண்ட் உங்களுடைய இதுக்காக நீங்க வைக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு 919 போட்டுக்கோங்க. இப்போ 3 டேபிள்ல நீங்க 3ஆல வகுக்க போறீங்க, 3ஆல டிவைட் பண்ண போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன? 3 3s are 9. ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் 9 நமக்கு போயிடும். ஓகே, 3 3s are 9. இங்க 0 போட்டுட்டீங்க. சோ இங்க மைனஸ் பண்ணும்போது இது 0. இந்த 9 நீங்க அப்படியே கீழே இறக்கிடுவீங்க. 99 அப்படிங்கறத இந்த 9 தான் கீழே இறக்குவீங்க. ஃபர்ஸ்ட் 9 வந்து இதுதான், இந்த 9 தான் கீழே வரும். ஸோ ஓகே, 3 3s are 9. ஸோ இப்போ இது 0. ஓகே, 33 into 9, 33 into 3 is 99. இப்போதான் வந்து இந்த 990 இறக்குவீங்க. ஓகேவா, இங்கேயும் அதே மாதிரிதான். 3 3s are 9. அந்த 9க்கு மைனஸ் பண்ணிடுவீங்க. 0 9 அப்படின்னு ஆயிடும். அகைன் அந்த 3 3s are 9. திருப்பியும் வந்து இங்க மைனஸ் பண்ணுவீங்க. 0 0. ஓகே, சோ இங்க பேலன்ஸ் இந்த 0க்கு 0வை ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. 90 30 into 3 is 990. ஓகேங்களா, சோ இந்த 0வை நீங்க வந்து கால்குலேட் பண்ணும்போது மறந்துடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் 33 into 3 is 99 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே தெரிஞ்சிடும். இந்த 0வை மட்டும் கரெக்டா கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்து போட்டுருங்க மேல. ஸோ எது எதுக்கு நேரா இந்த இடத்துல இந்த ஆரோ மார்க்குக்கு பதிலாக இந்த 9 மைனஸ் பண்ணதாவது காமிச்சுக்கலாம். அப்போ 0, இந்த 9 நீங்க கீழே இறக்கிருக்கீங்க. இப்போ இந்த 9க்கு 3 3s are 9, இது 0 ஆயிடும். இப்போ இது 3 3s are 9. அடுத்த இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம் 9 அப்படியே இறக்கிருக்கீங்க. திருப்பியும் வந்து 3 3s are 9. இப்போ செகண்ட் டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சு. சோ பேலன்ஸ் இந்த 0 தான் இருக்கிறதுனால தான் இங்க 2 0 எடுத்திருக்கீங்க. சோ இங்கேயும் மேல 0 போட்டிருக்கீங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க நார்மல் வகுத்தல் பண்ற மாதிரியே இது பண்ணலாம். அடுத்த கணக்கு நீங்க நார்மல் வகுத்தல் பண்ற மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இதனுடைய ஆன்சர் which is equal to 33 கிலோகிராம் 330 கிராம். ஓகே, ஏன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். பிகாஸ் இந்த 30, அதனாலதான் ஒரு ஸ்பேஸ் விட்டு அவங்களை தள்ளி காமிச்சேன். ஸோ அந்த டிஃபரன்ஸ் அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். இதோட இந்த பார்ட் ஓவர், இதோட 2வது பார்ட். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக தான் எது கிராம்ல வரணும், எவ்வளவு கிலோகிராம்ல வரணும், எவ்வளவு கிராம்ஸ்ல வரணும் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு நான் ஸ்பெஷலா காமிச்சேன். ஓகேங்களா, ஸோ இதுல 2வது கணக்கு பார்க்கலாமா? Second question, 147 gram 630 milligram.
147 gram 630 milligram divided by 7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, so இப்போ 147 630 divides 7 7 2 7 2s are 14. இப்போ இது 0 14 minus 14 is 0. இந்த 7 கீழே இறக்கிடுவீங்க. 7 1s are 7. So இப்போ இங்க 7 minus 7 is again இந்த இடத்துல 0. பட் இந்த 630 இருக்கு இல்லையா, இவங்களை நீங்க விட்டுறக்கூடாது. இந்த ஸ்டெப்ல இருந்து தான் இந்த 630 கீழே இறக்கணும். இந்த 63 கீழே இறக்கிக்கோங்க. 0 விட்டுருங்க, ஏன்னா 0க்கு மதிப்பு இல்லாததுனால பிரச்சனை இல்லை. 7 9s are 63. ஓகே, இப்போ இங்க இது மைனஸ் பண்ணும்போது 0. ஓகே, இப்போ இந்த கடைசியில இருக்கிற 0வை இங்க போட்டுட்டீங்க. அதுக்கு நீங்க ஒரு 0 ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா 7 9 தான் 63. அப்ப 7 90 630. சோ அதனால இந்த 0வை இந்த இடத்துல நீங்க காமிச்சிக்கோங்க. இப்போ இங்க 0வை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா டவுட் கிளியர் ஆயிடும். ஓகே, சோ 790 630 அந்த 0 ஏன் நான் லாஸ்ட் ஆட் பண்ணேன்னா நம்மளுடைய கால்குலேஷன் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 7 9s are 63 எடுத்துட்டு இந்த லாஸ்ட் ஆட் பண்ணு. இப்போ உங்களுக்கு இதோடைய ஆன்சர் என்ன வரும்? 21 கிராம் 90 மில்லிகிராம். 90 வந்து தனியா தான் தள்ளி உட்காந்துருக்காங்க. ஓகே, அடுத்தது மூணாவது கணக்கு. இதுலயே தேர்ட் கொஸ்டின், தேர்ட் சப்மிஷன். 550 kilogram 220 gram divided by 11. So 550 220 ஒரு நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்து தள்ளி போட்டுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு டவுட் வராது, கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். 11ஆல டிவைட் பண்ணணும். 11 5s are 55. ஓகே, 11 5s are 55. ஏன்னா 5 மட்டும் தனியா 11ஆல டிவைட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து கிடையாது. அப்போ 55 எடுத்துப்பீங்க. 11 5 55. சோ 11 into 9 550. இப்போ இது 0 ஆயிடுமா? 0 0 0. இப்போ இந்த 22 இறக்கணும். ஃபர்ஸ்ட் 22 இறக்கிக்கோங்க. 11 2 11 2s are 22. But 11 20s are 220. ஸோ நீங்க நார்மலா மல்டிபிளிகேஷன்ல பண்ற மாதிரி இதுல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அப்ப இதனுடைய ஆன்சர் 50 கிராம் 50 கிலோகிராம் 20 கிராம். அடுத்த கொஸ்டின் 484 கிராம் 384 milligram divided by 4. ஸோ ஒவ்வொரு சம்ஸ்லையுமே நான் உங்களுக்கு ஹிண்ட் சொல்றேன், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிறதுக்காக தான் லாஸ்டா இந்த ஜீரோஸ் ஆட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதை நீங்க வந்து கரெக்டா கேப்சர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஜீரோவையோ இதையோ மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது எக்ஸாம். ஓகே, மிஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் ஃபுல்லா தப்பாயிடும். ஸோ இப்ப ஃபோர்த் சப்டிவிஷன்
484 gram, 384 milligram divided by 4. Okay. So, for 484, 384. Anyway, 4. 4. So, இப்போ இந்த இடத்துல பாருங்க 4 ones are 4. ஓகே, இந்த 4 நம்ம இறக்கி இருக்கோம். இப்ப என்ன ஆகும், இது மைனஸ் ஆகி வரும்போது 0 ஆயிடும். இப்ப ரெண்டாவதுல 8 இறக்கிருக்கேன். ஓகே, சோ இப்போ என்ன ஆகும், 4 2 8. இப்போ இது மைனஸ் ஆகி வரும்போது இது 0 ஆயிடும். இப்போ இந்த 4. சோ இப்போ ஃபர்ஸ்ட் 4ல இருந்து தான் நான் போயிருக்கேன். ஆனா நான் கழிக்கும் போது இதுதானே முதல் ஸ்தானம், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இதுதானே. சோ அப்போ இங்க இருந்து தான் நம்ம கொண்டு போகணும். தேர்டா தான் வந்து இந்த 4 நம்ம மைனஸ் பண்ணி கொண்டு வரோம். பட் இருந்தாலும் நம்ம காட்டுறது இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் காட்டுறோம். 4 ones are again 4. ஸோ இங்க வந்து 0 ஆடும். இப்ப வந்து 38 இறக்கிட்டீங்க, 384 38 இறக்கிட்டீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு ஈஸியர் தான். 4 9s are 36. இப்ப அந்த 4 இந்த பக்கத்துல இறக்குறதுன்னா இறக்கிடலாம். பிகாஸ் வந்து 1 போட்டுட்டீங்கன்னா வருமா, 2 போட்டுட்டீங்கன்னா வருமா வந்து கால்குலேஷன் பார்க்கணும். அதுக்கு பதிலா 8 minus 6 is 2. இப்ப இந்த 4 இறக்கிக்கோங்க. இப்போ 4 6 24. சோ 24 minus 24 0. இப்போ நீங்க வந்து 484 384 அப்படிங்கிறத நார்மலா உங்களுக்கு 121 into 4 is 484 டைரக்டா நம்ம 5th ஸ்டாண்டர்ட்ல தெரியாது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பா இறக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 வந்து, அதாவது 3 4 வகுக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம், 38 எடுத்தோம். இப்போ 38 எடுக்கும்போது 9 4 36, பேலன்ஸ் உள்ள 2 கடைசி நம்பர் அது கூட கொண்டு வரும் 4 அப்படின்னு. ஸோ அப்போ 4 6 24. ஸோ இது என்ன ஆன்சர், 121 gram 96 milligram. ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கேம் பிளே பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்ணலாம், 6வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 5 questions ஓவர். இப்போ 6th கொஸ்டினுக்கு போகலாம். இந்த 24க்கு கீழே என்ன நடந்ததுங்கிற கதை உங்களுக்கு போர்ட்ல தெரியல. 24 24 0. ஓகேவா, இந்த கதை தான் நடந்தது. ஓகேங்களா. சோ இப்ப 6வது கேள்வி, what is the total weight of 7 kg 500 gram 7 kilogram 500 gram of cashew nut and 3 kilogram 350 gram of pista. So உங்களுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, 7 கிலோ 500 கிராம் cashew nut முந்திரி பருப்பும் 3 கிலோகிராம் 350 கிராம் பிஸ்தாவும் வாங்கினால் உங்களுடைய மொத்த எடை எவ்வளவு, டோட்டல் வெயிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா வேர்டிங்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணணும். வேர்ட் ப்ராப்ளம் வேர்டிங்ஸ்ல தான் கம்பல்சரி கொடுக்கணும். ஓகேங்களா. சோ அப்ப இங்க என்ன பண்ண போறோம், 6வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் cashew nut என்ன எவ்வளோ, CASHEW cashew nut is equal to 7 kilogram 500 gram. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, பிஸ்தா. பிஸ்தா is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3 கிலோகிராம் 350 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்தா கொடுத்திருக்காங்க. இப்போ டோட்டல் வெயிட், total weight is equal to சேம் லாஸ்ட் கொஸ்டின்ல பண்ண மாதிரி நான் இங்க பக்கத்துலயே கிராம் அண்ட் கிலோகிராம் இது யூனிட்ஸ் மென்ஷன் பண்ணிட்டேன். சோ டைரக்டா ஆட் பண்ணுங்க. இந்த இடத்துல கிராம் வரணும் 0 5 8 5 plus 3 is 8.
இங்கே கிலோகிராம் வரும். 7 plus 3 is 10. So overall weight is 10 kilogram, 1050 gram. So நமக்கு word problem கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் word problemல தான் கொடுக்கணும். ஓகேங்களா? சோ அடுத்தது 7வது கேள்வி. 7th question. என்ன கொடுத்திருக்காங்க? Vimal had a sack of cotton seeds weighing 50 kilogram, 350 grams. He used 7 kilogram, 300 grams cotton seeds to feed his cow. How much cotton seed will be remaining after feeding his cow? அதாவது விமல் கிட்ட வந்து காட்டன் சீட்ஸ் வாங்கியிருக்காரு 50 கிலோகிராம் 350 கிராம். அவருடைய மாட்டுக்கு உணவாக தீவனமாக 7 கிலோகிராம் 100 கிராமா கொடுத்துட்டாரு. சோ இப்ப அவர்கிட்ட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ டோட்டல் எவ்வளவு யூஸ் எவ்வளவு டோட்டல் இருந்து யூஸ் லெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் காட்டன் சீட்ஸ் கிடைச்சிடும். 7th question. கிலோகிராம் கிராம் இந்த மெஷர்ஸ் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். சோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 50 350 used equal to 7 300. so மைனஸ் பண்ணும்போது 0 5 0 50 மைனஸ் 7. இதுல வந்து ஒண்ணு கடன் கொடுத்தீங்க. 7 போனா 3 பேலன்ஸ் இங்க 4 43. so remaining cotton seeds equal to 43 kilogram 50 gram. 0 15 இருந்ததுன்னா 50 அப்படின்னு சொல்லிட்டு 50 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ 7வது கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 4.1 எக்ஸசைஸ் பார்க்கிறோம். ஓகே 4.2 எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ இதுல இந்த ஸ்டார்டிங் செஷன் எல்லாமே வந்து நம்ம எதுவுமே மெஷர்மென்ட் கன்வர்ஷன் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். நம்ம 10 out of 10 எல்லா கொஸ்டின்ஸ்ல ஆன்சர் பண்ணி இருக்கோம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதுல இன்னும் ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் இருக்கு, அது பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல நான் சொன்ன டவுட்ஸ் நீங்க கேட்ட டவுட்ஸ் கிளியர் பண்ணது இல்லாம வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.